எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை அறிவு, பேரறிவு, உணர்ச்சி, உணர்வு, இதை எப்படி புரிந்து கொள்வது? கருப்புசாமி, கருப்பை பற்றி பேசுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா புரியுது, இது எல்லாமே தெரியுது. ஆனால் இதை எப்படி வாழ்க்கையாக மாற்றுறது, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை. கருப்பு சாமி, இங்கே எப்பயுமே இருக்கிறது கருப்பு மட்டும்தான். வெளிச்சம் வந்து வந்து போய் கொண்டிருக்கிறது. உங்கள் கண்ணை மூடினாலும் கருப்பு தான். எல்லாமே இங்கே கருப்பு தான். கடலுக்கு அடியில் போனாலும் கருப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் தொலைவு வானத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிங்கனாலும் மேகத்தை கடந்த பிறகு கருப்பாயிடும். அதனால் நம்மளை சுற்றி கருப்பு தான் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கருப்பு தான் எல்லாற்றையும் படைக்கிறது. கருப்பு தான் எல்லாத்தையும் அழிக்கவும் செய்கிறது. கருப்பு தான் எல்லாமே. வெளிச்சம் இருக்குல்ல, காலையில் பகல் வருது. பகல் வந்தோன்னா நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. ஆனால் அப்பயும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே கருப்பாக வானத்துலேருந்து சில பார்ட்டிகல்ஸ் இறங்கினே இருக்கும். அது வித்தியாசமான ஷேப்பில் இறங்கினே இருக்கும். குட்டி குட்டியாக அது மாதிரி எப்படி மழை பொழியுதோ அந்த மாதிரி வானத்திலிருந்து கருப்பாக குட்டி குட்டியாக ஒன்று கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அது வித்தியாசமான அமைப்பில் வித்தியாசமான வடிவங்களில் அது இருக்கும். இதை உங்களால் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியும். எப்போது நீங்கள் உங்களே உற்று நோக்கி தெளிவான மனக்கண் உங்களுக்கு திறக்குதோ அப்போது இந்த வெட்ட வெளியை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்குள்ளே நிறைய நிகழுது, அதை உங்களால் பார்க்க முடியும். அதனால் கருப்பு தான் நம்மளை சுற்றி சூழ்ந்துட்டுருக்கு. இந்த கருப்பு தான் உருவாக்குகிறது நம்மளை. இந்த கருப்பு தான் நம்மளை எடுத்துக்கவும் செய்யுது. கருப்பு சாமி, அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, தன்னை உணர்ந்த மனிதர்கள், வேதத்தை அறிந்த மனிதர்கள் ஒரு விதமான கடவுளை உருவாக்கி இது அவர்களுக்கான கடவுள் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. பெரும்பாலான கடவுள் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாராலும் ஒத்துக்கொள்கின்ற கடவுள்கள் அப்படின்ற உருவம் என்னவாக இருக்குன்னா சிவன், பெருமாள், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உருவம் இருக்கும். இந்த பிரபஞ்ச அமைப்பு எப்படி இருக்கோ அது எல்லாமே அந்த சிலையில் இருக்கும். கங்கை தண்ணீர் வரும், பாம்பு இருக்கும். இந்த ஓவரால் பிரபஞ்சத்தை அவங்க ஒரு சிலையாக வடித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு நிறைய கைகள் இருக்கும், அதுக்கிட்ட வேலும் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். சேவல் இருக்கும், பறவை இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாத்வீகமான வெஜிடேரியன் கடவுளை அவங்க உருவாக்கிக்கினாங்க. வேதத்தை அறிந்தவர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுளை உருவாக்கி இது உயர்ந்த கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சத்தோட வடிவம் என்ன, இந்த பிரபஞ்சம் என்னவெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்ற புரிந்த மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்றாற் போல் அவங்க வணங்கத்திற்குரிய ஒரு கடவுளை உருவாக்கிட்டாங்க. அதே போல் அறிவில் குறைந்த மனிதர்கள், அறிவில் குறைந்த கூட்டம் அது அந்த உருவாக்கப்பட்ட கடவுளை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீரம் விளைந்த கத்தி, வேறு என்னென்னலாம் பொருள் இருக்குமோ ரொம்ப பலம் வாய்ந்த பெரிய மீசை வச்சிட்ருக்க மாமிசம் சாப்பிடக்கூடிய நான்வெஜ் கடவுளை
இவங்களுக்கு ஏற்ற மாதிரி படைச்சிக்கிட்டு இவங்க அதை வழிபட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க இவங்கள அனுமதிக்க மாட்றாங்க. அதனால் இவங்களே ஒரு கடவுளை இவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த மாதிரியான கடவுளை உருவாக்கிட்டாங்க. பொதுவாக கருப்பசாமி அப்படின்னாலே நீதி வழங்குபவர், எல்லை ஒரு கிராமத்துலேயும் எல்லையில் இருப்பவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கருப்பசாமி அப்படின்னா நீதி வழங்குபவர். இப்போ எல்லா கிராமங்களின் எல்லை பகுதியிலையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க என்ன உணவை சாப்பிடுவாங்களோ, அவங்க அந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான பலம் பொருந்திய மனிதர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க ஒரு கடவுளை உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கருப்பசாமி எப்படி உருவாச்சு, இல்லை மற்ற கடவுள்னு சொல்கிற சிலை உருவங்கள் எப்படி உருவாச்சுன்னா இப்படி தான். அவங்கவுங்களுக்கு ஏற்றாற்போல் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ, அதிகம் ஞானம் பெற்ற மனிதர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பிரபஞ்சத்தை ஒரு உருவமாக மாற்றி அவங்களுக்கு ஏற்ற வெஜிடேரியன் கடவுளாகவும், அதை பார்க்க அனுமதி இல்லாத மனிதர்கள் அவங்கக்கிட்ட இருக்க அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ பலம், வீரம், அந்த மாதிரி பொருந்திய ஒரு கடவுளை உருவாக்கி அவங்கவுங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அதில் பொருத்தி ஒரு கடவுளாக உருவாக்கிட்டாங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் கடவுள். புரியுதுங்களா? அதனால் இதான் உண்மை. இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி நம்மளை சுற்றி கருப்பு மட்டும்தான் எப்பயுமே சூழ்ந்திருக்கு. நம்ம கருப்புக்குள்ளேருந்து தான் வருவோம், திருப்பியும் கருப்புக்குள்ளேயே போயிடுவோம். அதனால் கருப்பசாமி பற்றி பேசணுன்னா இவ்வளோ தான் பேசணும். மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டமும் அவங்களுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு கடவுளையும் உருவாக்கி கொண்டு அதை வழிபட்டுன்னு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் இவ்வளோ தான் அவரை பற்றி பேச முடியும். கருப்பசாமியை பற்றிய நம்பிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதை அவங்கவுங்க பின்பற்றட்டும். அது தவறும் கிடையாது. சரி, அவங்கள பொறுத்தது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுதான் சரி, இதுதான் பவர்ஃபுல் கடவுள், அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அவங்களோட மனம் எதில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பெறுகிறதோ அந்தந்த செயலை அவங்க செய்வாங்க. அவங்க ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, எதையோ பண்ணுவாங்க, சுருட்டு வைப்பாங்க, எதை வேணாலும் வைப்பாங்க. அது அவங்க விருப்பம். அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு கடவுளையும் டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க, இவங்க ஆடு வெட்டி சோறு போட்டு ஆட்டுக்கறி குழம்பு ஊற்றுவாங்க. அதனால் அவங்கவுங்க பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றாற்போல் கடவுள்களையும் அவங்க டிசைன் பண்ணிக்கினாங்க. அதை வழிபடுறாங்க, அதை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு பலனையும் அளிக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படி பலன் அளிக்கிறது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணங்களில் அவங்க அதிகமாக நிலை பெறுறாங்க. புரியுதுங்க? இப்போ எல்லா வேண்டுதல்களும் எப்படி நிறைவேறுது அப்படின்னா, நீங்கள் போகிற கோயிலில் இருக்க சாமியினால் கிடையாது. நீங்கள் அந்த எண்ணத்தை சிதைக்காமல் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துறீங்க. ஏதோ நான் முடிய தரேன், அதை தரேன், நகத்தை தரேன், எதை தரேன் அப்படின்னு ஏதோ ஒன்று காணிக்க தரேன், அதை தரேன்னு சொல்லி உங்களோட எண்ணத்தை சிதைக்காமல் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு அந்த எண்ணத்தை விருப்பமாக மாற்றி பாதுகாக்கிறதுனால அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. அதுக்கு பின்னாடி இதான் இருக்குது. உங்களால் தான் அது நடக்குது. அதுக்கு வெளியில் இந்த மாதிரியான செயல்களை செய்வதன் மூலம் நாம் அந்த எண்ணங்களை சிதைக்காமல் இருக்கிறோம். அதனால் அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் நிறைவேறுது. அதனால் மனிதர்கள் அந்த கோயில் மேலேயோ இல்லை அந்த கடவுள் மேலேயோ நம்பிக்கை கொள்கிறதா கூட்டமாக மாறிடுறாங்க. அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களோட மனதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா இதெல்லாம் பண்ணி நீங்கள் உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாராலையும் நம்மளுடைய மனதையோ இல்லை இந்த ஆன்மீகத்தையோ புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? எதை ஒன்று முடியக்கூடு, கடவுளை நம்பு, அந்த விருப்பத்தை சிதைக்காத, எண்ணங்களை சிதைக்காத, எண்ணங்களையே வச்சு எண்ணங்களே சிதைத்து உன் வாழ்வை நாசம் பண்ணிக்காம, சரி ஏதோ ஒன்று மொட்டை போடு, உனக்கு நல்லது நடந்துடும், இல்லை முட்டி போட்டு வா, இல்லை கற்பூரம் ஏற்று, இல்லை மெழுகுவத்தி ஏற்று, எதையோ ஒன்று பண்ணு. ஆனால் அதனுக்கு பின்னால் இந்த எண்ணத்தை இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திய நிலையில் முருகர் செய்து தருவார், இயேசு எனக்காக செய்வார், அல்லாஹ் எனக்காக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோட அதை பற்றியான யோசனைக்கு போகாமல் அதை அப்படியே நிறுத்துறதுக்கு தான் வேண்டுதல்கள். இதனால் அது பெரும்பாலான வேண்டுதல்கள் நிறைவேறியது. புரியுதுங்களா? அதனால் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்களே தவிர வெளியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோட எண்ண சிதைவை எண்ணங்களால் எண்ணங்களே சிதைக்கிறத தடுத்து நிறுத்துது. வணக்கம் பிரபாகர்.
அதனால் காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம். அதனால் கருப்புசாமி பற்றி இவ்வளோ தான் பேச முடியும். அது ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றுங்க. அது அந்தந்த காலத்தைய மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற போல் கடவுளை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கினாங்க. புரியுதுங்களா? அதனால் இப்படி புரிஞ்சுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பின்னால் உங்களுடைய இந்த செயல்கள் தான், அதாவது உங்களோட நேர்த்திக்கடன் தான் இருக்குது. அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுன்னு அவ்வளோதான், எவ்வளோ தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால் கருப்பு உங்களை சுற்றி இருக்குது. அதுலேருந்து தான் நீங்கள் வந்தீங்க. அதுலேருந்து தான் திருப்பி இங்கேருந்து அங்கே தான் போவீங்க. எப்பயுமே கருப்பு இருக்குது. வெளிச்சம் வருது போதே தவிர கருப்பு தான் எப்பயுமே நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கண்ணை மூணாலும் கருப்பு தான், கண் விழி கருப்பு தான், எல்லா முக்கியமான விஷயமும் கருப்பு தான். புரியுதுங்களா? நம்ம தலைமுடியும் கருப்பு தான். நம்ம உடம்பை சுற்றி நம்மளோட முடியெலாம் இருக்குல்ல, உடம்பு முழுவதும், அது எல்லாமே கருப்பு தான். நம்ம கருப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். பிளாக் ஹோல், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்கிறார்ல, பிளாக் ஹோல், அது வேற எங்கேயும் இல்லை, நம்மளை சுற்றி தான் இருக்குது. அது சூரியன் வரும்போது வெளிச்சமாகவும் சூரியன் போன பிறகு இருட்டாகவும் மாறிடுது. ஆனால் அப்போ கூட நம்ம லைட்லாம் போட்டு அதை வெளிச்சமாக மாற்றுறோம். பரவாயில்ல. அதனால் கருப்புசாமி பற்றி இப்படி புரிஞ்சுங்க. அந்தந்த காலத்திய மக்கள் அவங்கவுங்களுக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில் அவங்கக்கிட்ட என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருந்ததோ, அவங்கக்கிட்ட என்னென்னலாம் குணாதிசயங்கள் இருந்ததோ அதை அந்த கடவுளுக்கு அந்த கடவுளாக மாற்றி அதை வழிபட்டாங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? வேதம் அறிந்த மனிதர்கள் சாத்விகமான கடவுளையும் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் ஒரு உருவத்தை உருவாக்கிட்டாங்க. வேதம் அறிந்த மனிதர்கள் உருவாக்கிய கடவுளை அனுமதிக்க மாட்டாங்க பார்க்க சாதாரண மனிதர்களை. அந்த கூட்டம் அவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்ததோ, உணவு பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அதன் அடிப்படையில் ஒரு தெய்வத்தை உருவாக்கி அவங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அலோவ் பண்ணலன்னா என்ன, நான் ஒரு கடவுளை உருவாக்குறேன்னு நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் செய்து நம்மளை சமாதானத்தில் சாந்தத்தில் வச்சுக்கிறதுக்காக ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி புரிஞ்சுங்க. அறிவு, பேரறிவு, அறிவு அப்படின்னா நமக்குள்ள நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், 2 நான் இருக்குது. அறிவு என்பது நீங்கள் அறிந்து கொண்டது, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காக அறிந்தது. பேரறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வதில்லை. அது இன்பில்டு. ஒரு குழந்தை இருக்குல்ல, குழந்தை எல்லாத்தையும் உணர்ந்துக்கும், அறிந்து கொள்ளாது. அதுக்கு அம்மா அப்படியே தெரியுமே தவிர அம்மாவெல்லாம் கூப்பிடாது. பார்த்தோன்னே அம்மான்னு பாஞ்சிடும். அறிவு என்பது நீங்கள் இந்த உலகத்தில் அறிந்தவைகள், இந்த ஐம்புலனால், இந்த ஐம்புலன் இருக்கு பார்த்தீங்களா, அதன் வழியாய் அனுபவித்தவைகள், நுகர்ந்தவைகள், அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து இது இப்படி தான் அப்படின்னு ஒரு அறிவை நீங்கள் பெற்றிருக்கிறீங்கள. இது இப்படி தான் இயங்கும், இப்படி தான் இருங்கும், இப்படி தான் செய்ய முடியும், இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரிஜிடான ஒரு தீர்மானத்துக்கு வரீங்கள்ல. இந்த ஐம்புலன்களை பயன்படுத்தி நீங்கள் பெறுகின்ற எல்லா அறிவும் அறிவு. புரியுதுங்களா? அறிந்து கொள்வதை விட உணர்ந்து கொள்வதே பேரறிவு. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் புத்தகங்களையும், எவ்வளோ வேணாலும் அறிவும், எவ்வளோ வேணாலும் அதிகாரத்தையும் பெற்று இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்படி உங்களுடைய கோபத்தை அமைதியாக மாற்றுவது, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேரறிவு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த உலகத்தில், இந்த வெளியில் செல்வத்தையோ என்ன வேணாலும் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்களுடைய கோபத்தை அடக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு கோழை தான். புரியுதுங்களா? நான் யார் அப்படின்ற எண்டு ரிசல்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் உங்களுடைய பேரறிவு. உங்களை கோபத்தையோ இயலாமையோ வெறுப்பையோ வேதனையோ சமநிலை ஆக்குவதற்கான அறிவு தான் பேரறிவு. ரெண்டுமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. புரியுதுங்களா? அறிந்து கொள்வதை விட உணர்ந்து கொள்வதே பேரறிவு. புரியுதுங்களா? நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இந்த ஐம்புலன் அறிவால், ஐம்புலன்
என்னென்னலாம் நுகர்ந்துச்சோ அதன் அடிப்படையில் ஒரு நானை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல. இந்த ஐம்புலன் அறிவால் படிச்சிங்க, இந்த ஐம்புலன் அறிவால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒரு நான். அதை தாண்டி உங்களை கவனிச்சுனே இருக்குல்ல ஒன்று, நீங்கள் ஒன்றை கவனித்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா, அது ஒரு உணர்வு. அதுதான் பேரறிவு. இது சிற்றறிவு. நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்ற அந்த அறிந்ததை வைத்து இந்த உலகத்தை நடத்துகின்ற அறிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த அறிவு சிற்றறிவு. அது நமக்காக கிரியேட் பண்ணிக்கிறது. நம்ம ஏதோ ஒன்று படிச்சிருக்கோம், நமக்கு ஏதோ ஒன்று தெரியுது. இந்த ஐம்புலன் அறிவால் நுகர்ந்ததையும் அனுபவித்ததையும் கொண்டு நாம் ஏதோ ஒரு சந்தோஷம் அடைகிறோம், நல்லா இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். பட் நான் யார் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, ஏதோ ஒன்று உங்களை கவனிச்சுனே இருக்குல்ல, அந்த நிலையை அடையிறது தான், அதுதான் பேரறிவு. அது அங்கே போயிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற வெட்ட வெளி, அது கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அது மிகப்பெரிய பேரறிவு. அந்த உங்களுக்குள்ள ஒரு உணர்வு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வு நிலையில் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் அறிவுலாம் இருக்குதோ அந்த அறிவு எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கு எல்லாமே தெரியும். அதால் எல்லாத்தையும் செய்யவும் முடியும், அதனால் படைக்கவும் முடியும். நீங்கள் எப்போ உங்களுடைய உணர்வு நிலைக்கு போகிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்வு மலர்கிறது. அது வரைக்கும் உணர்ச்சி நிலைகள்லேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுடைய வாழ்வு திண்டாட்டமாகவும், அப்பப்போ சந்தோஷமாக, அப்பப்போ துக்கமாக, அப்பப்போ வேதனையாக அப்படின்னு நில்லா சுகத்திலேயே நம்மளுடைய வாழ்வு கடந்து கொண்டிருக்கிறது. அறிவு தெரிந்து கொள்வது நம்மளுடைய தலையை மொத்தமாக நிறைக்கிறது. நம்ம தலையில் மூலன் ஒன்று இருக்குல்ல, அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுக்கிறது. பேரறிவு வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வது. புரியுதுங்களா? நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அறிவு. அதை கடக்கும் பொழுது நான் யார் அப்படின்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. 2 நான் இருக்குல்ல. ஒரு நான் நீங்கள் இந்த உலகத்தில் சேகரித்தது, இன்னொரு நான் நீங்கள் படைக்கும் போதே இருந்தது. ஆனால் நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம உருவாக்கின நானை வச்சு தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தி இந்த உலகத்தை வாழ்ந்து இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நம்மளுக்கு தெரிந்து கொண்ட அறிவை வச்சு வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் பேரறிவு அப்படின்றது நீங்கள் யார், நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய அடிப்படை எது, உங்களுடைய மையம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான், அந்த மையத்தில் நிலை பெறுறது தான் பேரறிவு. இந்த பேரறிவை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உணர்வு, உணர்ச்சி அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் கோவப்படுறோம், அழுகிறோம், பயப்படுறோம். இவை அனைத்தும் உணர்ச்சிகள். உணர்ச்சி எப்படி கிரியேட் ஆகுது, உணர்ச்சி எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தை ஐம்புலன் அறிவால் சேகரித்து வச்சுருக்கீங்கல்ல, அதன் அடிப்படையில் உங்களுக்கு எழுகின்ற மாறிக்கொண்டே இருக்கின்ற மனநிலைகள் தான் உணர்ச்சி. இப்போ உங்கள் மனநிலை இப்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும், அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் துக்கமாக இருக்கும். உங்களுடைய அறிவின் அடிப்படையில் உங்களுக்கு எழுகின்ற மனநிலை இருக்குல்ல, அதெல்லாம் உணர்ச்சி. அதனால் இந்த உலக வாழ்வை உங்களால் சிறப்பாக மாற்றவே முடியாது. ஏன்னா நீங்கள் விரும்பிய எல்லாம் உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த மனநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களால் அதை சிறப்பாக அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? உணர்வு என்பது நீங்கள் ஒன்று கவனிக்கிறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு கோபம் வருது, உணர்ச்சி தூண்டுது, கோபம் வருது, அழுக வருது, சிரிப்பு வருது, இது எல்லாத்தையும் ஒன்று கவனிக்குது இல்லை, அது உணர்வு. புரியுதுங்களா? அது உங்களோட இருப்பு உணர்வு நிலையாக இருக்குது. எப்போ நீங்கள் உங்களோட இருப்பில் நிலை பெறுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களோட உணர்வு நிலையில் இருக்க முடியும். அப்போ தான் நீங்கள் பேரறிவிலிருந்து இயங்குறீங்கன்னு அர்த்தம். உணர்ச்சி அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எண்ணத்திற்கும் நமக்குள்ளே ஏற்படுகின்ற மனநிலை மாற்றம்தான் உணர்ச்சி. யாராச்சும் உங்களை அவமதித்தாலோ கோபம் வந்துடும், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பிரிஞ்சால் துக்கம் வந்துடும், ஏதாச்சும் எதிர்பாராமல் கிடச்சிச்சின்னா மகிழ்ச்சி வந்துடும். அந்த மாதிரி உங்களுடைய மனநிலை மாற்றங்கள் எல்லாமே உணர்ச்சி. புரியுதுங்களா? உணர்ச்சியிலேருந்து எழுதுறது.
ஒரு நிமிஷம் இருங்க. நல்லது. உங்களுடைய உணர்வு, உங்களுடைய இருப்பு நிலை உங்களுடைய உணர்வாக இருக்கிறது. புரியுதுங்களா? உணர்ச்சி என்பது நீங்கள் சேகரித்து வைத்து கொண்டிருக்கும், மூட்டை மூட்டையாய் நீங்கள் சேகரித்து வைத்து கொண்டிருக்கும் அறிவின் அடிப்படையில் இருந்து உங்களுக்கு எழுவது. அது மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறினே இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் செயல் செய்தீங்கன்னா அந்த செயல் உண்மையான செயல் அல்ல. எப்பொழுது உங்களுடைய இருப்புக்கு, உங்களுடைய உணர்வு நிலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பேரறிவாளனாக மாற முடியும். வாழ்வு தன்னால் நடக்கக்கூடியதுன்னு உங்களுக்கு புரியும். நாம் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்ற ஐம்புலன் அறிவின் அடிப்படையில் நாம் இயங்கும் போதெல்லாம் நாம் மனநிலை மாற்றங்களையே மகிழ்ச்சியாகவும் துக்கமாகவும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது உங்களுடைய இருப்பு நிலையில், உங்களுடைய உணர்வு நிலையில் நீங்கள் அமைகிறீர்களோ அப்பொழுது பேரானந்தத்தை அனுபவிக்கிறீர்கள். புரியுதுங்களா? இதுதான் பேரறிவு. உங்களுக்குள்ளே இருக்க அந்த இருப்பு தான் பேரறிவு. அதுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்ற அறிவின் அடிப்படையில் இந்த வாழ்வை அமைக்கும் பொழுதெல்லாம் அது நில்லா சுகத்தையே தருகிறது. அது உணர்ச்சி. நீங்கள் பொங்குறீங்கல்ல, உங்களுக்கு கோபம் வருது, வெறுப்பு வருது, வேதனை வருது, இது எல்லாமே நீங்கள் ஒரு நானை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல. நான் இப்படி தான், நான் இது அது இது, நான் நல்லவன் கெட்டவன், எனக்கு இந்த மாதிரி அதிகமாக கோபம் வரும் அப்படின்னு நிறைய ஒரு 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 விதமான ஒரு நானை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, நான் இதுதான் அப்படின்னு. அது எதுவுமே உண்மையான நான் கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய ஐம்புலன் நுகர்வால் நீங்களாகவே உங்களுக்கு போட்டுக்கிட்ட ஒரு மேக்கப்பு. புரியுதுங்களா? நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்ட ஒரு மேக்கப்பு. அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு இல்யூஷனை தான் பார்க்குறீங்க, இல்லாத ஒன்றை தான் பார்க்குறீங்க. பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உணர்ச்சி என்பது உங்களுடைய எண்ணங்களாலும் நிகழ்ச்சிகளாலும் நீங்கள் உடனே மாறுறது. உணர்வு என்பது பார்ப்பது. வெறும் அங்கே உருவங்கள் மட்டும்தான் தெரியும், அங்கே பேர் இருக்காது, உங்கள் அறிவு இருக்காது. அறிவு நீங்கப்பட்ட நிலையில் வெறுமனே பார்ப்பது மட்டும் நிகழும், வெறுமனே கேட்பது மட்டும் நிகழும். புரியுதுங்களா? வெறுமனே சுவைப்பது மட்டும் நிகழும். அங்கே தீர்ப்புன்னு ஒன்று இருக்காது, அங்கே ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்காது. எப்போ நீங்கள் உணர்வு நிலைக்கு செல்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பேரறிவாளனாக மாறுகிறீர்கள். அது வரைக்கும் அறிவு படைத்த சிற்றின்பங்களை சுவைத்து கொண்டு சிற்றறிவோடு இந்த உலக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கின்றோம். புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே இருக்க அந்த இருப்பு இருக்குல்ல, அதில் நீங்கள் எப்போ நிலை பெறுறீங்களோ அப்போது இந்த வெளியில் இருக்கிற பெரிய அறிவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, இந்த வெட்ட வெளி, அது கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாமே வகின்னு அப்படின்னு ஒன்று வரும். உங்களுக்கு மேலேருந்து வானங்களிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வைக்கப்பட்டுரும். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எல்லா வேதங்களும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுரும். ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது, ஏன் இந்த உலகம் இப்படி இயங்குது, இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு பிறந்தோம், அப்படி இப்படின்னு நிறைய கேள்வியெலாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல. எல்லாத்துக்குமான விடை உங்களுக்காக அதுவாகவே வரும். நீங்கள் எதையாச்சும் பற்றி சிந்திச்சிங்கன்னா எல்லாத்துக்குமான விடை அதுவாகவே மேலேருந்து வரும். நீங்கள் எதையும் படிக்க வேணாம், எதை பார்த்தும் பேச வேணாம், எதுவும் உங்களுக்கு தெரிய வேணாம். நீங்கள் எதனா கேட்டிங்கன்னா அதற்கான விடை உங்களுக்குள்ள உணர்வாக எழும். அதை பேசும்பொழுது நம்ம வார்த்தைகளாக மாற்றி மனதுக்கு கொண்டு வந்து பேசணும். புரியுதுங்களா? அதனால் இதை இப்படி லேசாக புரிஞ்சுங்க. உணர்ச்சி என்பது நீங்கள் அறிந்து வைத்திருப்பதிலிருந்து நீங்கள் எழுப்புகின்ற சத்தம், அவ்வளோதான். உணர்வு என்பது பேரமைதி, பேரானந்தம், உங்களுடைய இருப்பு நிலை. அதுக்கு நீங்கள் உங்களை உற்று நோக்குவதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ எப்படி கடலில் அலை எழுந்துக்கிட்டே இருக்கும். கடலில் ஒரு அலை எழும், அது பெருசாக மாறும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். கடலில் ஒரு அலை எழும், பெருசாக மாறும், அது இல்லாமல் போயிடும். அதுதான் உணர்ச்சி. ஆனால் கடல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, அதை டிஸ்ட்ராய் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அதை கவனிக்க மட்டும் தான் செய்யணும். நீங்கள் எப்பொழுது கவனிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பேரறிவாளனாக மாறுகிறீர்கள். இது ரொம்ப
டிஃபிகல்ட்டான விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் உணர்ச்சிகளை கையாளணும் அப்படின்னா, நீங்கள் உணர்ச்சிகளோட ஆட்பட்டீங்க அப்படின்னா, உணர்ச்சிகள் இந்த உலக வாழ்வை 2 துண்டா மாற்றிடும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நிறைய டிசிஷன்லாம் எடுத்தீங்கன்னா, அதை உங்களால் காப்பாற்ற முடியாது. அதனால தான் வாக்கை யாராலையும் காப்பாற்ற முடியல. அதே போல் ரொம்ப விரக்தியில் வெறுப்பில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையை குறித்து எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது சரியான முடிவை உங்களுக்கு தராது. நீங்கள் கவனிக்கணும். உணர்ச்சிகள் எப்படி ஒரு கடல் அலை எழுது காணாம போயிடுதோ, அதே மாதிரி உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம், உங்கள் அறிவின் நிமித்தம் எழுகின்ற உணர்ச்சிகள் எல்லாம் எழுந்து எழுந்து காணாமல் போயினே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணுமே தவிர, கோபத்தை வராமல் தடுக்கிறது உங்கள் வேலை இல்லை. வெறுப்பை வராமல் தடுக்கிறது உங்கள் வேலை இல்லை. வெறுப்பு வந்திருக்குது, அதை அனுபவிச்சு பாருங்கள். கோபம் வந்திருக்குது, அதை அனுபவிச்சு பாருங்கள். பொறாமை வந்திருக்குது, அதை அனுபவிச்சு பாருங்கள். அதை நீக்கிறதோ இல்லை அதை சரி செய்கிறதோ உங்களோட வேலை கிடையாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உணர்ச்சிகளில் வாழ்ந்து பொங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவில் சூழப்பட்டு விட்டீர்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கவனித்து உங்களுடைய உணர்வு நீங்கள் கவனிக்க 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 என்ன நடக்கும்னா, நீங்கள் விழிப்புணர்வு பெற்ற மனிதராக மாறுவீங்க. விழிப்புணர்வுன்னா என்ன அப்படின்னா, 360 டிகிரியில் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி மட்டும்தானே தெரியுது. இப்போ பார்த்தா முன்னாடி தெரியும், கொஞ்சம் சைடில் தெரியும்ல, பின்னாடியும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே அறிவிக்கப்படும். எதிர்காலம் அறிவிக்கப்படும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். கவனிக்கும் பொழுது நீங்கள் உணர்வு நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவில் இறங்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உணர்ச்சி நிலையில் பொங்கி வீணாகிறீங்க. புரியுதுங்க? கடல் எப்பயுமே இருந்துனே தான் இருக்கும். அதில் வர அலை வரும் மறையும், வரும் மறையும். அதுபோல் இந்த உணர்ச்சிகளும் உங்களுடைய அறிவின் அடிப்படையில், உங்களுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில், நீங்கள் ஒவ்வொருவரும் மீது வைத்திருக்கும் தீர்ப்புகளின் அடிப்படையில், உங்களுக்கு பிடிச்சவங்க வந்தால் ஒரு விதமான உணர்ச்சியும், பிடிக்காதவங்க வந்தால் ஒரு விதமான உணர்ச்சியும் பொங்கி எழுது. இது ரெண்டுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில், உங்களுடைய அறிவின் அடிப்படையில் அமைந்திருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணுமே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. உணர்ச்சிகளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பிச்சைக்காரன் ஆகிறது உறுதி. இப்போ நம்மளுக்கு நிறைய துன்பங்கள்லாம் வருது இல்லை, எல்லாமே உணர்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் எடுத்த டிசிஷன் தான். நீங்களே உட்கார்ந்து கவனித்து பாருங்கள். உணர்ச்சிகளின் அடிப்படையில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் உங்கள் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக இந்த வாழ்வை அனுமதித்து அது போகிற போக்கில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துடும். ஆனால் இந்த அனுமதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்மளோட அறிவு விடாது. நம்ம அறிவு எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்டாக பார்க்கும், எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினைக்கும். இப்படி தான் நடக்கணும்னு நம்ம எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதன்படி தான் அது நடக்க அனுமதிக்கும். ஆனால் இந்த வாழ்வு என்பது அப்படியே வாழ்கிறது. அதுக்கு எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது, எந்த நேர்த்தியும் கிடையாது, எந்த பிளானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பூமியை பார்த்திங்கன்னா செடி கொடி மரம் எல்லாமே அங்கங்கே வளர்ந்துடும். நேராக வளராது, ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துலாம் போகாது. அது இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் வளரும், எப்படி வேணாலும் வளரும். ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே அன்இவனாக தான் இருக்குது, அன்ஷேப்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த அன்ஷேப்டாக ஒரு ஷேப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த மாதிரி மனிதன் தான் எல்லாத்தையும் நேர்த்தியாக்க பார்க்குறான். எல்லாத்தையும் நேராக, ஒரு காடு இருந்துச்சுன்னா எல்லா மரமும் நேராக இருக்கணும்னு மற்றதெல்லாம் வெட்டி நேராக ஆக்குறான், அழகாக்கிறத அவன் நினச்சிக்கிறான். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணுறதா அவன் நினச்சிக்கிறான். எல்லாத்தையும் பாதுகாக்கிறதா அவன் நினச்சிக்கிறான். ஆனால் இங்கே யாரையும் பாதுகாக்க முடியாது. புரியுதுங்களா? உணர்வு அப்படின்றது நீங்கள் பெற முடியாத பொக்கிஷம். அதான் நீங்கள். அது எப்பயுமே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அது அழிவும் அழியாது. அது உருவானதும் கிடையாது, உருவாக்கப்பட்டதும் கிடையாது. புரியுதுங்களா? அதான் நீங்கள். இந்த உணர்வு நிலைன்றது அதான் நீங்கள். உங்களோட இருப்பு அதுதான். அது இல்லாத ஒன்று. இந்த வெட்டவெளி எப்படி இருக்கோ அதே மாதிரி இல்லாத ஒன்று. நீங்கள் உணர்வு நிலையில், விழிப்புணர்வில் உங்களுடைய உணர்வு நிலை அதிகரிக்க 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 நீங்கள் தூங்குறத நீங்களே பார்க்கலாம். நீங்கள் இருப்பீங்க, உங்கள் உடம்பு இருக்கும். ஆனால் உங்களை வெளியிலேருந்து உங்களால் பார்க்க முடியும். புரியுது? இப்போ நீங்கள் தூங்குறத நீங்களே பார்க்க முடியுமா? நீங்கள் தூங்கிட்டாலும் அவேராக உங்களை சுற்றி ஒரு அவேர்னஸ் இருந்துன்னே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு செய்தியாக இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஆனால் உங்கள்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாருக்குமே வரும். அனுபவங்கள் கிடையாது, இதெல்லாம் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம்
நான் என்ன பண்ணனோ அதை தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நான் எதையோ பார்த்து படிக்க முடியாது. ஏன்னா பார்த்து படித்தா புரியாது. புரியுதுங்களா? உங்களுடைய இருப்பு நிலையில் நீங்கள் அமர்வது தான் உணர்வு. அங்கேருந்து தான் உங்களுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கணும். மற்றதெல்லாம் அசைவுகள் தான். அந்த அசைவுகளோடு சேர்ந்து நீங்களும் அசைஞ்சிங்கன்னா ஒரு காலம் துக்கமாகவும், ஒரு காலம் சந்தோஷமாகவும், ஒரு காலம் அப்படி இப்படின்னு மாறிக்கிட்டே இப்போ நில்லா சுகத்திலே வாழ்ந்துன்னு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாழ்வு பிடிபடாது. புரியுதுங்களா? அறிவு என்பது உங்களுடைய உணர்ச்சிகளில் ஆட்பட்டு, உங்களுடைய உணர்ச்சிகளில் சிக்கிக்கொண்டு, அதன் அடிப்படையில் வாழ்ந்து நாசமாவது தான் அறிவு. அதனால தான் அறிவை கைவிடுங்கள் அப்படின்லாம் ஞானிகள் எல்லாரும் உங்களுடைய அறிவை அறிந்ததை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்ததை கைவிடுங்கள் அப்படின்னா, நீங்கள் அறிஞ்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னா அதெல்லாம் கைவிட முடியாது. அறிந்ததை கைவிடுங்கள் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு உருவாக்கி வச்சுருக்கீங்களா உங்களை பற்றியான அறிவு. நான் இப்படி, நான் அப்படி, என் பேர் இது, எங்கள் அப்பா இவர், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு இல்லாத ஒரு இல்யூஷனை உருவாக்கி வச்சுன்னு அதன் அடிப்படையில் உங்கள் உணர்ச்சிகளில் பொங்கி வாழ்ந்துன்னு இருக்கீங்களா, அதை தான் கைவிட சொல்கிறாங்க. ஈகோ அதுதான். நீங்கள் இல்லாத ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதுதான் ஈகோ. நீங்கள் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. சும்மா இங்கே ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் கிடையாது. நான் இப்படி அப்படின்னு ஏதோ உருவாக்கி வச்சுருக்கீங்கல்ல, எல்லாமே நீங்கள் உணர்ச்சிகளின் அடிப்படையில் பொங்கி பொங்கி வாழ்வதற்கு அடிப்படை வகிக்கிறீங்க. புரியுதுங்களா? அதனால் அறிந்ததை கைவிடுங்கள் அப்படின்னா, நீங்கள் அறிந்து வைத்து கொண்டிருப்பதெல்லாம் கைவிட முடியாது. நீங்கள் உங்களை பற்றி இல்லாத அறிவை ஒன்று வச்சுட்டுருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு நான் வச்சுருக்கீங்கல்ல, அந்த நான் தான் உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக துன்பத்துக்கு கூட்டின்னு போகிறது. நீங்கள் உங்கள் வாழ்வை முழுசாக அனுமதிங்க. அது எந்த திசையிலெல்லாம் போதோ, என்னெல்லாம் நடக்குதோ, எதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. அலையை போல் பொங்கி எழாதீங்க. பாருங்கள், அவ்வளோதான். அதுவாகவே சரியாகிறத நீங்கள் பார்த்து வியப்படைவீங்க. இங்கே இருக்கிற இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் அதுவாகவே சரியாயிடும். உங்களுக்கு அதை பற்றி தெரியல. நீங்கள் எந்த காரியமானாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவாகவே சரியாயிடும். ஆனால் உங்களுடைய கற்றறிந்த அறிவு உங்களுடைய உணர்ச்சியை பொங்க வச்சு நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்திருவீங்க உடனே. அதனால தான் அது சரியாக மாட்டுது. அது பிரச்சனையாக உங்களுக்கு தோன்றுது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்வு எல்லாம் நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இருக்க மாதிரி நம்ம தெரிஞ்சு பார்க்குறோம். அதை நேற்று பேசுகிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, வானத்தை போல் படத்தை பார்க்குறீங்க, அழுகுறீங்க, சிரிக்கிறீங்க. ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் இருக்க எல்லா எமோஷன்ஸையும் நீங்கள் உள்வாங்கி அந்த மாதிரியே மாறுறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையான எதிர் விளைவுகளை நீங்கள் கொடுக்கவில்லை. நீங்கள் இல்லாத ஒன்றுக்கு எதிர் செயல் புரிஞ்சுனே இருக்கீங்க. நீங்கள் இந்த ஐம்புலன் அறிவால் ஒரு நானை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒரு இல்யூஷன், அது இல்லாத ஒன்று. ஆனால் அதன் அடிப்படையில் தான் உங்களோட வாழ்வை அமைச்சு வச்சுருக்கீங்க. இப்போ வரைக்கும் அதன் அடிப்படையில் தான் இயங்குறீங்க. உங்கள் வாழ்வை அப்படியே அலோவ் பண்ணுங்கள். அது இஷ்டத்துக்கு உங்களை கூட்டு போகும். நீங்கள் எதெல்லாம் விரும்புனீங்களோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். எப்போ ஒருவன் உணர்வு நிலையில் பிரவேசிக்கிறானோ, அவனுடைய இருப்பு நிலையில் இருக்கிறானோ, அவனுக்கு தான் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நிறைவேறும். புரியுதுங்களா? மற்றபடி மனநிலையில் மாற்றத்தை உருவாக்கி உங்களோட ஆற்றலை விரயம் பண்ணி உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய ஆற்றலை திருடினே இருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களோட ஆற்றலை விரயம் பண்ணினே இருக்கணும். உங்களோட மனசக்தியை விரயம் பண்ணினே இருக்கும். நீங்கள் இப்போ சிரிக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும், அழுகிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும், வேதனைப்படுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும், ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அது உங்களுடைய ஆற்றலை எனர்ஜியை திருடிக்கிட்டே இருக்கும். உணர்வு நிலை அப்படி கிடையாது. ஆற்றல் அதிகரிச்சுனே இருக்கும். அங்கே கட்டளைகள் மட்டும்தான் இருக்குது. ஆன்மாவுக்கு கட்டளைகள் மட்டும்தான். ஆன்மாவால் கவனிக்க மட்டும்தான் முடியும். உங்களுடைய இருப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதால் கவனிக்க மட்டும்தான் முடியும், கட்டளைகளை கொடுக்க முடியும். உங்களுடைய உணர்வு நிலையில் மனம் இருக்காது. மனம் தாண்டிய நிலை தான் உணர்வு நிலை. மனம் தாண்டிய நிலை தான் பேரறிவு. அங்கே எதுவும் இருக்காதுன்னா பேரறிவு. அதுக்கு எல்லாமே தெரியும். அது நினைச்சா எல்லாத்தையும் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இந்த மனதை நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலும் அது உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா அது நிற்கணும்னா அதுவாக தான் நிற்கணும். நீங்கள் நிறுத்த முடியாது அதை.
மனம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வலுவான ஒன்று. அது வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நிறுத்த முடியாது. அது உங்களை மேனிப்புலேட் பண்ணினே இருக்கும். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். ஆனால் அதை நிறுத்துறதுக்கு நீங்கள் உங்களை பார்த்தா மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். எது வந்தாலும் பாருங்கள், அசிங்கமாக வந்தாலும் பாருங்கள், நான் ஏன் இப்படி அசிங்கமாக நினைக்கிறேன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அசிங்கமாக வந்தாலும் பாருங்கள், நல்லதாக வந்தாலும் பாருங்கள், எவ்வளோ கேடுகட்டத்தனமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அலையா எழுந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருங்க. கடல் அதனால் பாதிக்கப்படுறதில்ல. அலை வர்றதுனால கடல் எதனா பாதிக்கப்படுதான்னு? அலை வருது, எனக்கு அலை வருது, அலை எழுந்து எழுந்து போகுதுன்னு அது அழுவா செய்யுது? ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய ஐம்புலன் அறிவால் நுகர்ந்தவைகளும் அனுபவித்தவைகளும் தான். அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களை பற்றி உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு நான். அதன் அடிப்படையில் உங்களுடைய உணர்ச்சிகள் பொங்கி எழுகிறது. நீங்கள் பொங்கலை, அதுவாகவே பொங்கிடும், ஆட்டோமேட்டட். நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்போ மனமோ ஆட்டோமேட்டிக்காக பொங்கி எழுந்துடும். நீங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. நம்ம எல்லாரும் இந்த ஆன்மீக குருமார்கள் என்னென்னா ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. இங்கே ஒழுக்கங்கள் எல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. நீங்கள் எதை கடைப்பிடிக்கணும்னு நினச்சாலும் அதை உங்களால் பண்ண முடியாது. ஆனால் உங்களை பார்க்க முடியும். நீங்கள் உங்களை பார்க்கும்பொழுது ஒழுக்கம் தன்னால் வரும். நீங்கள் உங்களை பார்க்கும்போது பொறுமை தன்னால் வரும். நீங்கள் உங்களை பார்க்கும்போது அன்பு தன்னால் பொங்கி வழியும். நீங்கள் உங்களை பார்க்கும்போது வேதனை வெறுப்புலேருந்து விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அதை சரி செய்ய முடியாது. ஆன்மீகம் எல்லாம் உங்களை சரி செய்து ஒழுக்கமாக வாழ சொல்கிறாங்க. ஒழுக்கமாலாம் உங்களால் வாழ முடியாது. நீங்கள் உங்களை பார்த்தா ஒழுக்கம், அவ்வளோதான். நீங்கள் அங்கே ஒழுங்காக தான் இருப்பீங்க. உங்களை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது, நீங்கள் உணர்வு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் பொழுது நீங்கள் ஒழுக்கமானவனாக தான் இருப்பீங்க. அது உங்களால் தப்பே செய்ய முடியாது. உங்களால் பொய் சொல்ல முடியாது. உண்மை மட்டும் தான் பேச முடியும். முதல்ல நிறைய பேசவும் முடியாது. புரியுதுங்களா? நம்ம முக்கால்வாசி 99% ஆஃப் த மனிதர்கள் உணர்ச்சி நிலையில் வாழ்ந்து 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 அவருடைய வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சி நிலையில் வாழறதுனால என்ன நடக்கும்னா நோய்கள் அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் பொங்கினே இருப்பீங்க, எல்லாத்துக்கும் பொங்கினே இருப்பீங்க. நான் கோவக்காரன் இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. சும்மா நீங்கள் அந்த மாதிரி நடிக்கிறீங்க. நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்ட சாயம் தான் அது. நீங்கள் கோவக்காரனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் கோவத்தை காமிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா பொலன்னு பொழந்துருவாங்க. சும்மா அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கோவம்லாம் உங்களுக்கு கீழே தலை காஞ்சவங்க இருப்பாங்கள்ல, இல்லை உங்களுக்கு கீழே பொருளாதாரத்தில் குறைஞ்சவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் உங்கள் வித்தையெல்லாம் காமிப்பீங்க. உங்கள் வில் வித்தை, அந்த வித்தை, இந்த வித்தை, உங்கள் பெருமையை உங்களோட உயர்ந்தவங்ககிட்ட போய் பேசவே முடியாதுல்ல. அப்போ அது உண்மை கிடையாதுல்ல. உங்களுக்கு நிறைய பெருமை இருக்குல்ல, அதை எத்தனை போய் உங்களோட நீங்கள் இருக்கீங்க உங்கள் மேனேஜர்கிட்ட போய் நான் உங்களோட பெருமையெல்லாம் பேச முடியுமாண்ணா? ஆனால் உங்களுக்கு கீழே சுற்றி நிற்கிறவன் உங்கள்கிட்ட எதனா கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்ககிட்ட தான் உங்களோட பெருமை, உங்களோட வித்தையெல்லாம் காமிச்சு நீங்கள் வாழ முடியும். புரியுதுங்களா? சுதந்திரம் அப்படின்றது வந்து யாரும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, நீங்களே உங்களுக்கு கொடுக்கறது. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேயில் சுதந்திரம் அப்படின்றது நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் தரணும், அவங்க வந்து இது பண்ணணும். உங்களுடைய மன குமுறல்லாம் இருக்குல்ல, மன ஓட்டம் சிக்கி சாவறோம்ல, அதுலேருந்து விடுதலை பெறுறது தான் உண்மையான விடுதலை. அதுலேருந்து விடுதலை பெற்ற மனிதன் தான் இந்த சமூகத்துக்குமான சுதந்திரத்தையும் அவனால் தான் தர முடியும். புரியுதுங்களா? நம்ம தொடர்ந்து மற்றவர்கள் மேலே அலிகேஷனை வச்சுட்டு இவன் தப்பு, அவன் சரியில்லை, அவனால தான் இப்படி ஆன இப்படி அப்படின்னு நம்ம தொந்தரவு பண்ணினே இருக்கலாம் மற்ற மனிதர்களை. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் சுதந்திரமான வாழ்விற்கு நம்ம போக முடியும். பேரறிவு என்பது சுதந்திரம். பேரறிவு என்பது உணர்வு நிலையில் நிலைத்திருப்பது, உங்களுடைய மையத்தில் நிலைத்திருப்பது. அறிவு என்பது நீங்கள் உருவாக்கிய நானில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி. உணர்வு என்பது கடல், இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி. இதில் நீந்திட்டு கடலில் நீந்துற மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் சேம் கிடையாது. உங்கள் உணர்வு நிலையில் இருப்பது பேரானந்தம். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், உங்களை பார்க்கணும், உங்களோட உணர்வை பார்க்கணும். உங்களுக்கு வர கோபம், வெறுப்பு, வேதனை இது எதுவுமே தப்பு கிடையாது. அது வந்துட்டே தான் இருக்கும். அது எப்படி வேணாலும் வரலாம், கொடூரமாக வரலாம். அதை நீங்கள் பாருங்கள், முயற்சி செய்யுங்க, பாருங்கள். பார்க்குறதுனால என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் எப்படி டிவி பார்க்குறீங்க, அதில் டிவி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச யாரையோ கொலை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஜஸ்ட்டு பாருங்கள். படம் மாதிரி உங்களுக்கு கோபம்லாம் வரலாம், பிரச்சனை கிடையாது. வெறுப்பு வரலாம், பிரச்சனை கிடையாது. பொறாமை வரலாம், அது ஒரு நாள் வராது, பார்த்தா தான் வராது.
நீங்கள் எனக்கு அது வந்துருச்சு, நான் அதை எப்படியாச்சும் சரி செய்தே ஆகணும், எனக்கு இது வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே முழுமையில் இயங்குது. முழுமையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தென்னை மரமும் இருக்கும், முள்ளு செடியும் இருக்கும். தென்னை மரத்துலேருந்து இளநீ எடுத்து நீங்கள் குடிக்கலாம், அரளி விதை அடிச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அரளி விதையும் பூமியிலேருந்து தான் வருது, தேங்காயும் பூமியிலேருந்து தான் வருது. இங்கே எல்லாமே கலந்து முழுமையில் ஒரு இயக்கம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ளே எப்படி கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான தாட் ப்ராசஸ்லாம் இருக்குதோ, அதே மாதிரி நல்லதும் இருக்குது தானே? புரியுது? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தேவைன்னா நல்லதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், கெட்டது உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ அரளி விதை நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது. புரியுது? அந்த மாதிரி கெட்டதை உள்ளுக்குள்ளே இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கே எல்லாமே இருக்கும், இங்கே பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும், உயிருக்கு ஆபத்தானது எல்லாமே இருக்கும். அதனால நம்ம இங்கே வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், அவ்வளோதான். பார்க்கலாம், இது எல்லாத்துக்கூடயும் தான் நம்ம வாழ்ந்தாகணும். உங்களுக்கு கோபமே வரக்கூடாது, எனக்கு வெறுப்பே வரக்கூடாது, எனக்கு எந்த எண்ணமும் வரக்கூடாது, எனக்கு காமமே வரக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்துனே தான் இருக்கும். கடலில் எழுகின்ற அலையை போல் உங்களுடைய உணர்ச்சி பொங்கிக்கினே தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தா மட்டும் போதுமானது, அதுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண வேண்டாம். அப்பொழுது உங்களுடைய அறிவு பேரறிவாக மாற்றப்படும். புரியுதுங்களா? உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே உணர்ச்சி நிலையில் நீங்கள் செயல்படுகின்ற எதிர் விளைவுகள் தான். உங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது, அது ஒரு இல்யூஷன். உங்களுடைய உணர்ச்சி எல்லாமே இல்லாத ஒன்றுக்காக ரியாக்ட் பண்ணின்னு இருக்குது. நீங்கள் உருவாக்கி வைத்து கொண்டிருக்கின்ற கட்டிடம் அது. இல்லாத ஒரு நானை உருவாக்கி வச்சுன்னு உங்களை பற்றியான பெருமைகளை அதில் கட்டி கொண்டு நீங்கள் அப்படியே வாழ்ந்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே விடுதலை கொடுத்துங்க. விடுதலை என்பது பார்ப்பது மட்டும்தான், செயல் புரிவது அல்ல. ஜஸ்ட் பாருங்கள், இதை பண்ணுங்க. இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுடைய வாழ்விற்கு உங்களுக்கு சோறு வரும், வீடு வரும், அடிப்படை வசதிகள் எல்லாமே அதுவாகவே வரும். ஆனால் அது கொஞ்சம் நேரமாகும், அதனால் கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தா மட்டும் போதும் உங்களை. நீங்கள் அப்போ தான் நல்ல வாழ்க்கைக்கும் நல்லவன் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, யார் அவங்களே அவங்க கவனிச்சுருக்காங்களோ அவங்க தான் நல்லவங்கன்றது ஓடி ஓடி போய் அவனுக்கு உதவி செய்யுது, இவனுக்கு உதவி செய்யுது இல்லை. முதல்ல உங்களுக்கே நீங்கள் உதவி செய்துக்கணும். உங்களாலேயே உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, உங்களாலேயே உங்களோட வெறுப்பையும் வேதனையும் சமநிலை ஆக்க முடியல அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் உங்களால் இருக்காது. புரியுதுங்களா? எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா இருங்க. நீங்கள் யாருக்குன்னா உதவி செய்யணும் இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்கள் வழியாக அவங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியது அமைதி. அப்போ தான் அமைதினா என்னன்னே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய இருப்பில் தான் பேரானந்தமும் பேரமைதியும் பேரறிவும் எல்லாமே இருக்குது. அது உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, காதில் கேட்டது, வாயில் பேசினது, இதை வச்சே வாழ்ந்து 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 இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியாமல், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, இது கிடைக்கல, என் கூட இருந்தவங்களாம் நல்லா ஆகிட்டா, இப்படியே நாசமாகிடும். நம்ம சும்மா இருங்க. உங்களுக்கு எது இங்கே கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடச்சிடும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கிறதில்ல, அவங்களாம் எவ்வளோ நாள் வாழ்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்நாள் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு துன்ப காலம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியுமா என்ன? அதெல்லாம் வாங்கிக்க முடியாது இல்லை. அதனால் உங்களுக்கு எது சரியாக இங்கே கிடைக்கணுமோ அது எப்பயுமே சரியாக கிடச்சிரும். இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அது உங்களுடைய மனநிலையின் வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சோறு கிடச்சிருக்குது, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி வீடு கிடச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கையில் இருப்பு இருக்குது, அவ்வளோதான். உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றணுன்னா பாருங்கள், அவ்வளோதான். அதை நீங்கள் கை வச்சு அதில் தொட்டிங்கன்னா மொத்தத்தையும் உங்களை முடிச்சிடும். எப்படி துக்கம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதே போல் மகிழ்ச்சியும் ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு எமோஷன். உணர்வு என்பது ஃபீலிங். உங்களுக்கு எல்லாமே உணர்த்தப்படும், உள்ளுக்குள்ளேருந்து வரும். உங்கள் வாழ்க்கைக்கான வாழ்வு, நீங்கள் என்ன வாழணும் அப்படின்றது உங்களுக்கு உணர்வாக அறிவிக்கப்படும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்.
ஆனால் இதை ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களையே இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த கல்வியோ இல்லை எதையோ கேட்டுனே இருக்கலாம், போயினே இருக்கலாம், நீண்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு மனித பிறவி இந்த ஜென்மத்தில் தான் கிடச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் மனிதனாக பிறப்பீங்களான்னு தெரியாது. பிறந்தாலும் இது எதுவும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல. அதனால் இப்போ ஒரு சான்ஸ் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் உங்களை பார்த்துனே இருங்க. உங்களுடைய உணர்வு நிலை மாற்றங்களை, உணர்ச்சி நிலை மாற்றங்களை பார்த்துனே இருங்க. அதுக்கு ஆட்படாதீங்க. அதெல்லாம் வரலாம். முதல்ல மனிதன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே வரலாம், அதில் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. உங்களுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இந்த ஆன்மீகவாதிகளும் இந்த ஆன்மீகமும் உங்களுக்கு என்ன போதிக்குதுன்னா, ஒழுக்கம்னு ஒன்று போதிக்குதுல்ல. ஒழுக்கம் என்பது உங்களுடைய உணர்ச்சி நிலைகளை பார்ப்பது தான் ஒழுக்கம். உங்களால் பார்க்கவே முடியலல்ல, அதுதான் ஒழுங்கு. பார்த்தீங்கன்னா ஒழுங்காயிடும் எல்லாம். அது சரி செய்யறது இல்லை. இந்த ஆன்மீகம் என்ன சொல்லி தருதுன்னா, உங்களுக்கு ஒழுங்காக இருக்கணும். உங்களோட உணர்ச்சி நிலைகளெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அது பொங்கி எழுந்துடும். அது ஆட்டோமேட்டட். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மோட்டரில் சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னா தண்ணி வெளியில் வந்துனே தான் இருக்கும். நீங்கள் மோட்டரை தான் ஆஃப் பண்ணணுமே தவிர அது கையை வச்சு அடைக்கக்கூடாது. இப்போ தண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு தேவையான தண்ணியை மோட்டரில் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சை தான் ஆஃப் பண்ணணும். நீங்கள் போய் அந்த பைப்பில் கையை வச்சு அடைச்சின்னு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் தண்ணி ஆகிடுவீங்க, நீங்கள் தான் நினைஞ்சிருவீங்க. அதுபோல் உங்களுக்கு எல்லாமே வரலாம். எவ்வளோ கேவலமான தாட் ப்ராசஸும் வரலாம். ரொம்ப சூப்பரான அன்னை திரேசா மாதிரி கூட உங்களுக்கு எண்ணங்கள் வரலாம். இல்லை என்னென்ன பெரிய எண்ணங்கள், இப்போ நீங்கள் பிரதமரான மாதிரி கூட எண்ணங்கள் வரலாம். எது வேணாலும், எந்த கர்மம் வேணாலும் வரலாம். ஆனால் அதில் நீங்கள் ஆட்படாமல் உணர்ச்சியாக பொங்கி எழாமல் பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு எது வேணாலும் வரலாம். முதல்ல அதில் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. எனக்கு இது வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ சூப்பரான ஆள், எனக்கு இப்படிலாம் வந்துச்சு, அப்படிலாம் கிடையாது. அதில் சிக்காதீங்க. ஜஸ்ட் பாருங்கள். பார்க்குறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இப்படி பண்ணாலே நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சும்மா கிடைக்கும். சும்மா ஃப்ரீ. நான் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், அதெல்லாம் ஃப்ரீ. இந்த எடுத்துக்கோ, அவ்வளோதான். இதை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. இல்லைன்னா நீங்கள் உடம்பு மனம் இதெல்லாம் வச்சு உழைச்சி பிழிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு போயிடலாம். அங்கே போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களுக்கு பயன்படாது. அதான் இந்த உணர்ச்சி நிலையில் வாழ்கிறதோட டாக்டிக்ஸு. நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் பொங்கி இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிறதுக்காக நிறைய சம்பாரித்து வீடு வாசல் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு பயன்படாத மாதிரியே மாறிடும். ஏன்னா உங்கள்கிட்ட அருள் சுத்தமாக இருக்காது. ஏன்னா அருள் மொத்தமும் மனதை தாண்டிய நிலையில் தான் இருக்குது. அருள் இல்லைன்னா பொருளை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. அருள் என்பது மறைவானது. அதனால் கொஞ்சம் இதை லேசாக புரிஞ்சுங்க. நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி சாதிக்கிறேன், அந்த மாதிரி இந்த சாதனையெல்லாம் இங்கே தேவையில்லாத ஒன்று. இந்த சாதிகள்லாம் வேணாம். உங்களால் பார்க்க முடியுமா? உங்களுக்கு உங்களே நீங்கள் விடுதலை தர முடியுமா? உங்களுக்கு நீங்களே சுதந்திரத்தை அளிச்சிக்க முடியுமான்னு பாருங்கள். எந்தவித உணர்ச்சிகளிலும் ஆட்படாமல் உங்களுடைய இருப்பில் எழுந்து மறைகின்ற அந்த உணர்ச்சியை பார்க்க கற்றுக்குங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் வரலாம் அப்படின்ற டிக்ளேர் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் வரலாம், எவ்வளோ நல்லதாக வேணாலும் வரலாம், எவ்வளோ பொங்கி எழலாம், அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் அதை பார்த்தீங்களா, இல்லை அது கூட சேர்ந்து அழுகுறீங்களா, இல்லை அது கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்றது தான் உங்களுடைய வாழ்வை தீர்மானிக்க போகுது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அழுகையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய அருள் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறைய அருள் வச்சுருந்தா தான் இந்த உலகம் உங்களுக்கு பயன்படும், இல்லைன்னா பயன்படாது. அருளை சம்பாதிக்கிறதை பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம். உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்குது? பொருள் தானே இருக்குது. பொருளை தான் நீங்கள் கொடுத்து அருளாக மாற்றணும். அப்போ தான் அருள் வாழ்விற்கு வர முடியும். புரியுதுங்களா? நீங்கள் யாருக்கும் இதை கொடுக்கும் பொழுது அவன் படுகின்ற சுகம் உங்களுக்கும் இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாது. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. புகழை உங்களால் கையில் பிடிச்சி பார்க்க முடியாது. அருள் அனைத்தும் இறைவனுக்கே. அங்கே அருள்லேருந்து பொருள் உருவாகும். நீங்கள் விரும்பினா அது உங்களுக்காக வரும். இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யப்படும். உங்கள்கிட்ட இருக்கணும், நிறைய இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களோட தேவை வரும்பொழுது அந்த பொருள் உங்கள் முன்னாடி உருவாகும். அதனால் ரிலாக்ஸ் ஆகுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எப்பயுமே கிடையாது. உங்களுக்குள்ளே எழுகின்ற எல்லாமே எழலாம்.
ஏன்னா நீங்கள் உங்கள் ஐம்புலன் அறிவால் நுகர்ந்தது, சந்தோஷப்பட்டது, அனுபவிச்சது இந்த இந்த தன்னை பற்றியான அறிவும் தன்னை பற்றியான கல்வியும் யாருக்கும் வழங்கப்படுறதில்ல. இதனால தான் யாருக்கும் எதுவும் புரியறதும் இல்லை. எல்லாருக்கும் நீ இதாகிடணும், நீ மிலிட்ரி மேன் ஆகிடணும், அதாகிடணும், ஐஏஎஸ் ஆகிடணும், ஐபிஎஸ் ஆகிடணும். நீ ஆகிடணும் முதல்ல. நீ ஏதோ ஒன்றா இருக்கல்ல, அதுவும் ஆகிடணும். அப்போ தான் இதெல்லாம் ஆக முடியும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு ஆனாலும் உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். நிறைய வேலை செய்யணும். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதலமைச்சர் அதெல்லாம் நிறைய வேலை செஞ்சுனே இருக்கணும். பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் தொலைவாக இருந்து பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கணும். ஆனால் அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். நிறைய வேலை செஞ்சுனே இருக்கணும். கஷ்டப்பட்டு படித்து நிறைய வேலை செய்யணும். எங்கன்னா தண்ணி வந்தால் போகணும், எவனா செத்துட்டானா போகணும், எல்லாத்தையும் பண்ணினே இருக்கணும், வேலை செய்துனே இருக்கணும், மக்கள் பணி செய்துனே இருக்கணும். சும்மாவே இருக்க முடியாது. புரியுங்க? சும்மா இருங்க. நீங்கள் ஏதோ ஒன்று ஆகணும்ல, அதை உங்களை அதை ஆக்கிடும். ஏன்னா இங்கே எவ்வளோ விஷயங்களை இந்த பிரபஞ்சம் செய்து கொண்டே இருக்கிறது. உங்களை அது எதுவும் செய்யாத. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் பொங்கல்லேருந்து முதல்ல வெளியில் வந்துடுங்க. பொங்கல் உங்களுக்கு வரலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி இருக்குது, மைண்டு ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அது பாருங்கள். மைண்டு தான் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் இல்லை. ஒரு மாதிரியாக இருக்கிறத ஒன்று உணருது இல்லை, அதுதான் நீங்கள். ஒரு மாதிரியாக இருக்குது, அவ்வளோதான். வெறுப்பாக இருக்குது, அவ்வளோதான். பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் பாதிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரலாம், வெறுப்பாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கடுப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை பாருங்கள். அதன் அடிப்படையில் செயல் செய்யாதீங்க. கடுப்பாக இருக்குது அப்படின்னு பையன் வேணா நடந்து போயிருந்தானா அவன் தலையை போட்டு நொறுக்குன்னு கொட்டி விட்றாதீங்க. புரியுதுங்களா? வீட்டில் இருக்கவங்ககிட்ட வெறி ஆகிடாதீங்க. உணர்ச்சியில் பொங்கி எழாதீங்க. உணர்ச்சி மொத்தமும் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிடும். நீங்கள் ஏதோ விரும்புகிறீங்களா, அது உங்களுக்கு எத்தனை வந்து சீக்கிரமாக தராது. புரியுதுங்களா? உங்களுக்கு பொறாமை வரட்டும் பாருங்கள், வெறுப்பு வரட்டும் பாருங்கள், கோபம் வரட்டும் பாருங்கள். யார் தன்னையே தான் பார்க்கிறானோ அவன்தான் பேரறிவாளன். அதுதான் பேரறிவு. அந்த தன்னைத்தான் பார்க்குற அறிவுன்னு ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னா அவனுக்கு எல்லா அறிவும், இந்த பிரபஞ்ச அறிவும் எல்லாமும் அவனுக்கு வேலை பார்க்கும். அஷ்டமா சித்திகளும் அவனுக்கு கிடைக்கும். அவன் நினைத்ததை அவன் நினைத்த மாத்திரத்தில் படைக்கும் ஆற்றல் அந்த உணர்வு நிலைக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த சீக்ரெட் புக்கெலாம் நீங்கள் எப்படியும் பார்த்துருப்பீங்க, படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் உணரணும்னு சொல்லியிருப்பாங்களே. நீங்கள் முயற்சி பண்ணிலாம் உணர முடியாது. உங்களை நீங்கள் உற்று நோக்குவதன் மூலம் உணர்வு நிலை அதிர்வு பெறும், அதுவாகவே எழும். நீங்கள் அதை உருவாக்கவே முடியாது, அதை தொடவே முடியாது. நீங்கள் கவனிச்சுனே இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழு விழிப்புணர்வுக்கு நீங்கள் வருவீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே தெரியும். இதெல்லாம் ஏதோ சும்மா பேசினா நல்லா இருக்குன்றதுக்காக பேசலை. உண்மையாகவே தெரியும். நீங்கள் இப்படி உட்காந்து முன்னாடி தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் செயல் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 360 டிகிரியில் நீங்கள் அவேராக இருப்பீங்க. நீங்கள் இந்த வெட்ட ஒலியோட கனெக்ட் ஆகிருப்பீங்க. இந்த வெட்ட ஒலி நம்மளை சுற்றி தானே இருக்குது, அங்கேருந்து பார்ப்பீங்க நீங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா மாதிரி தான் எனக்கெல்லாம் முன்னாடி இருந்தது. ஆனால் இதெல்லாம் தான் உண்மையாக இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நானும் இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக் பண்ணவன் தான், இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னவன் தான், இதெல்லாம் சிரித்தவன் தான். ஆனால் இப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் தான் உண்மை. உண்மையாகவே 360 டிகிரியில் உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிறது உணர்வு நிலை தான், ஒரு கான்ஷியஸ். அது யாராலையும் உருவாக்கப்படவும் இல்லை, அது அழியவும் போவதில்லை, அது தோன்றவும் இல்லை. அப்படியே இருக்கும். நீங்களும் அப்படியே இருப்பீங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இறப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் உடல் மட்டும் அழியும், அவ்வளோதான். நீங்கள் மரணம் இல்லா பெருவாழ்விற்கு எப்போ நீங்கள் உங்கள் இருப்பு நிலையில் அமைறீங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தால் மட்டும் போதும். நீங்கள் பாருங்கள் அப்படின்னா பார்க்க மாட்டிங்களா? ஈஸியாக தானே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முன்னாடி. என்னால் சரியாக கவனிக்க முடியல, என்னால் சரியாக பார்க்க முடியல. அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எடுத்தோன்னே பெரிய சச்சின் டெண்டுல்கரெல்லாம் மாற முடியாது. ஃபஸ்ட்டு பால் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பேட்டை பிடிக்கும் போது கோணையாக தான் பிடிச்சிருப்பார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நிறைய விளையாடி அவர் ஷார்ப்பானார். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். பார்க்க முடியாது தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பார்க்க முடியாது, பார்க்க முயற்சி பண்ணுங்கள். பார்க்க முடியாது, பார்க்க முயற்சி பண்ணுங்கள். பார்க்க முடியாது, பார்க்க முயற்சி பண்ணினே இருங்க. கொஞ்ச நேரம் பார்க்குறீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அப்புறம் நீங்கள் முழுசாக பார்த்துனே இருப்பீங்க. இது உங்களுடைய
உச்சக்கட்ட வாழ்விற்கான வழி. இதை தாண்டி நான் தியானம் பண்ணுவேன், நான் ருத்ராட்சம்லாம் போட்டுப்பேன். நீங்கள் இதெல்லாத்தையும் தூக்கி எறியணுன்னா நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்காத வரைக்கும் இதில் தான் சிக்கின்னு தான் இருப்பீங்க. நாய்க்கு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்கள, எங்கேயும் ஓடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆன்மீகம் மொத்தமும். ஏதாச்சும் ஒன்று கூட உங்களை கட்டி போட்டுரும். எதையோ ஒன்று கட்டி போட்டு நிற்க வச்சுக்கோ. அதை விட்டு அதுலேருந்து நீங்கள் விலகவே முடியாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. உங்கள் மைண்டு விட அது கில்ட்டை உருவாக்கும். மைண்டு அப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குது. ஏன்னா நீங்கள் எதெல்லாம் நம்பினீங்களோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்கள்கிட்ட யாருன்னா சொல்லணும், இதெல்லாம் உண்மை கிடையாது, இப்படிலாம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களாலேயே உங்கள் மனதை கட்டுப்படுத்தி அதுலேருந்து வெளியில் வர முடியாது. உங்களோட மனதின் மீது உங்களுக்கு ஆதிக்கம் கிடையாது. நீங்கள் எப்போ உங்கள் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும்னா, எவன் ஒருவன் தன்னைத்தானே பார்க்கிறானோ அவனால் மட்டும்தான் அவன் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியும். பார்க்கணும், செயல் புரியறது இல்லை, ஜஸ்ட் பார்க்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடுமையான கோபம் வரும்போது, சரி நான் இந்த வாட்டி நான் பார்த்துட்றேன்டான்னு கடுமையாக உட்காந்து பாருங்கள் அந்த கோபத்தை. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. கோபம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். உணர்ச்சி பயங்கரமாக இழுத்துரும் உங்களோட ஆற்றலை இழுத்துரும். இருந்தாலும் அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுவீங்க. அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு எது பண்ணாலும், எதை செய்தாலும், எது பண்ணாலும் வீண் தான் அது. தியானம்லாம் பண்ணிடலாம். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. குண்டலினா எழுப்பலாம் முடியாது. அதெல்லாம் அதுவாகவே எழுந்துக்கும். அப்பப்போ நீங்கள் உங்களை கவனிச்சிங்கன்னா குண்டலினி அதுவாகவே எழுந்துடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு சக்கரங்கள்லாம் அதுவாக ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு பேரறிவு உங்களுக்கே வந்துடும். ஜஸ்ட் பார்க்கணும். கடலில் எடுற அலை போல் நம்மளோட உணர்ச்சி பொங்குதலை நீங்கள் பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு அந்த அலையில் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும்ல. அமைதியான கடல் யாருக்கும் அச்சத்தை தந்துடும். ஆனால் அந்த கடல் அலையில் அது நம்மளை தொடக்கூடாது, ஓடணும், காலை நினைக்கணும், அப்படி தான் நம்மளுக்கு புரியுது. அந்த மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளும் அந்த மாதிரி நல்லா இருக்கும். அதில் விழுறதுக்கு நல்லா இருக்கும், சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது எந்த சுகத்தையும் நம்மளுக்கு தரப்போகிறதில்ல. அது நில்லா சுகம். சுகமாக இருக்கும், அடுத்தது வேறு ஒரு நிலைக்கு அது மாறிக்கும். தயவுசெய்து உங்களையே நீங்கள் உற்று நோக்குங்கள். வேறு என்னத்தை நீங்கள் பண்ணி எதை செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. நீங்கள் கிடைக்க மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் இந்த அதாவது இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மனதளவில் ஆன்மீகம் பேசுறது, மனதை வச்சு ஆன்மீகம் பேசுறது, மனதை கடந்து ஆன்மீகம் பேசுறது. நான் என்ன சொல்லேன்னா, 2மே உங்களுக்கு தேவை தான். நீங்கள் ஒரு முழுமையில் தான் இருக்கணும். மனதை ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இருப்பிற்கு பயணம் செய்ய முடியும், மனதையும் ஆள முடியும். 2மே நீங்கள் செய்யணும். மனதை பற்றி பேசுகிற ஆன்மீகவாதிகளுக்கு தான் நிறைய கூட்டம், எக்கச்சக்கமாக. மனதை வச்சு இந்த உலகத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருசாக்கலாம். இந்த உலக பொருட்களை அதிகப்படுத்திக்கலாம். இந்த அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் உயர்த்திக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒரு பற்றாக்குறை இருந்துனே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமலே இருக்கும். ஏன்னா நீங்கள் பொருட்களால் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆள் கிடையாது. நீங்கள் உங்களாலேயே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் வேணும், அதுதான் உங்களோட தேவை. அதனால் அதை புரிஞ்சுங்க. உங்களே நீங்கள் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. தப்பாக கவனிங்க. உங்களுக்கு 1 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல, கவனிங்க. அந்த முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வேறு எதுவும் நீங்கள் சாமி கும்பிட வேணாம், கோயிலுக்கு போக வேணாம், ஏதோ தியானம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், எதையோ மாலைகளெல்லாம் போட்டுன்னு நேர்த்தி கடன் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். 1 வருஷம் கவனிச்சுனே இருங்க, பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டுருங்க, விளக்கேற்ற வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் வீடு மிளிரும், உங்களுடைய வாழ்வு மிளிரும், வெளிச்சமாக மாறிடும். தப்பாக கவனிக்க முடியல, பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கவனிக்க முடியல. ஆனால் கவனிக்கிறத மட்டும் முயற்சி செய்துனே இருங்க. நான் அப்படி தான் பண்ணேன். என்னோடய வேலையே அது மட்டும்தான். ஏன்னா எதுவுமே இல்லை, அது மட்டும் தான் பண்ண முடியும். அப்படியே அது ஒரு 10-15 நாள் நான் இல்லாத மாதிரியே இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பரலோக சாம்ராஜ்யத்தில் காலமும் இல்லை, எதுவும் இல்லை, நேரமும் இல்லை, காலமும் இல்லை. நீங்கள் கவனித்து உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிக்க என்ன நடக்கணும், உங்களுக்கு டைமே இருக்காது. நான் இப்போ இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நாள் நான் இங்கே இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த 10 நாள் ஒரு நிமிஷம், ஒரு நொடி மாதிரி போயிடும் நீங்கள் கவனித்து வாழ்ந்தீங்கன்னா. சொல்லிட்டு புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் மனதை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மனதை நிறுத்தி வாழ்ந்தீங்கன்னா
அந்த 10 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த காலம் நம்ம வாழாத மாதிரியே இருக்கும். அது இல்லை, அது இங்கே இல்லாத மாதிரி இருக்கும். எப்போ மனதுக்கு வரீங்களோ அப்போ தான் காலம், நேரம் எல்லாமே. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஆன்மீகம்னு சொல்லித்தரத்துக்கும் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்க? சிம்பிளான விஷயந்தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளிகேட்டடான எந்த விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியாது. ஆனால் மைண்டு எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் தான் செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும். சிம்பிளாக சும்மா உட்காருப்பா அப்படின்னா அதுவே உங்களை மாற்றிடும்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை, நான் கண்ணை மூடி மூச்சை இழுத்தே தீருவேன், நான் இப்படி தான் பண்ணி அவன் தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னு தான் நம்ம மாடியிலேருந்து தலைகளாக தான் குதிப்பேன். காம்ப்ளிகேட்டடான விஷயங்களில் தான் மைண்டு செய்ய துடிக்கும், உங்களோட உணர்ச்சி பொங்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான விஷயந்தான் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சிம்பிளாக உங்களை நீங்கள் கவனிங்க. வேறு எந்த ஆன்மீக பயிற்சிகளும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவை தரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும், உங்களுக்கே வேதம் புரிஞ்சிடும், உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் கடுமையாக கவனிக்கணும். உங்களுக்கு சோறு கிடச்சிரும், எல்லாமே கிடச்சிரும், வேலை கிடச்சிரும், நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்களா அதெல்லாம் கிடச்சிரும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்குள்ள விருப்பத்தை பதிச்சா போதும், அது வெளியில் உங்களுக்காக உருவாகும். இது எவ்வளோ நல்லா இருக்குது. இது டெக்னாலஜி. புரியுதுங்க? இந்த டெக்னாலஜியை எல்லா மனிதனும் பயன்படுத்தணும். அதான் புரியுதுங்களா? இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது நம்ம ரொம்ப சிரமப்பட்டுன்னு இந்த வாழ்க்கையை நசுக்கி பிழிஞ்சு எல்லார் மாதிரியும் குறை பேசி நம்ம வாழ்க்கை நல்லா இல்லாததுக்கு மற்றவன் தான் காரணம்னு பேசின்னு இருக்கோம் இப்போ வரைக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இல்லாததுக்கு நம்ம தான் காரணம், நம்ம தான் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் எல்லாமே. இப்போ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அது காரணம் நீங்கள் தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் இப்படி நாசமாயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அப்பா மட்டும் பெரிய பணக்காரன் இருந்தால் கீழ்ச்சிருப்பேன் நான். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்கிட்ட காசு இருந்திருந்தால் நான் மல்டி மில்லியனர் எலான் மஸ்க்குக்கே போட்டியாக வந்திருப்பேன். அப்படிலாம் கிடையாது. உங்களால் இப்போ எதுவுமே பண்ண முடியல, எப்பயுமே எதுவுமே பண்ண முடியாது, அதான் உண்மை. இப்போ எதுனா பண்ணுங்க. எனக்கு அப்படி இருந்திருந்தால் நான் சின்ன வயசில் டாக்டருக்கு படிச்சிருந்தா டாராக கீழ்ச்சிருப்பேன், அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன இருக்கோ அதான் உங்கள் வாழ்க்கை. உங்களை அது எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த டைரெக்ஷனில் அது நீங்கள் போய் ஆகணுமோ அதுக்கு அது கூப்பிட்டு போயிடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்கல்ல, அதை நோக்கி அதை இழுத்துன்னு போயினே இருக்கும். நீங்கள் அதுக்கு அதை இழுத்துன்னு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. அது பேர் தான் துன்பம்னு சொல்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே பிறந்துட்டீங்கல்ல, அது உங்களை எதுக்காக பிறக்க வச்சுருக்கோ அதுக்காக இழுத்துன்னு போவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலைல்ல, அதனால அது பேர் துன்பன்றீங்க. அப்படிலாம் கிடையாது. அதை வாழ்க்கையை அது போக்கில் அப்படியே விட்டுருங்க. உங்களை கவனிச்சுனே இருங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்காக படைக்கப்படும். இதுதான் உங்களுக்கு இறைவனுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை. தேவ சாயலில் மனிதன் படைக்கப்பட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். நீங்கள் விரும்பியது இருக்கிறது. எப்பொழுதுனா நீங்கள் உங்கள் இருப்பில் இருக்கும்போது உங்களால் படைக்க முடியும். இந்த வெட்ட வெளியும் இப்படி தான் படைச்சுன்னு இருக்கு எல்லாத்தையும். இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்படி தான் படைக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் படைக்கணும். உங்களை புரிஞ்சிக்கும் போது, உங்களுடைய இருப்பில் நீங்கள் நிலை பெறும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த விஷயமும் புரிஞ்சிடும். ரிக்கு சாம அதர்வனம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க, எல்லா கர்மமும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. எப்பயோ எழுதின வேதம் கீதம் எல்லாமே புரிஞ்சிடும். அது யாரும் உங்களுக்கு புரிய வைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் உங்களோட இருப்பில் இருக்கிறதுனால மொத்தமும் வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் எல்லா அறிவும் இருக்குது. ஏன்னா அது பேரறிவு. அதனால் எப்பயுமே உணர்ச்சியில் பொங்கறதை விட்டுட்டு உணர்ச்சிகளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உணர்ச்சியின் அடிப்படை நீங்கள் இந்த உலகத்தில் உங்கள் ஐம்புலன் வழியாய் நுகர்ந்தவைகள் தான். நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் தீர்ப்புகளின் அடிப்படையில் எழுகின்றவைகள் தான். அதுதான் அதுக்கான மையம். உங்களுடைய உணர்ச்சிகளுக்கான மையம் நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் தீர்ப்புகள் தான். அதனால் அதை நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் ஒரு தீர்ப்புக்கு வந்துட்டீங்க, ஒருத்தரை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ வேலையை பற்றியோனா உங்கள் மைண்டும் பாடியும் ஆட்டோமேட்டடாக இயங்க ஆரம்பிச்சிடும்.
அதனால தான் கோபம் வர்றதுக்கு கொஞ்சம் கூட அவகாசம் கிடைக்க மாட்டேது உங்களுக்கு. இப்போ நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னு சொன்னால் கோவப்பட மாட்டீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னா, சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படி சொல்லுவீங்க. புரியுதுங்களா? இப்போ கோவப்படுங்க, நல்ல வெறியா கோவப்படுங்கன்னா கோவப்பட மாட்டீங்க. நடிப்பீங்க. ஆனா, ஏதோ ஒரு உங்களுக்கு எதிரா ஒரு செயல் நடக்குதுன்னு வச்சுங்களேன், உடனே கோவப்படுவீங்க. புரியுதுங்களா? உடனே கோவம் வருதுல்ல. உடனே எப்படி வர முடியும்? ஏன்னா, அது ஆட்டோமேட்டட். ஸ்விட்ச் போட்டோனே கரண்ட் பாஸ் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க ஒரு நிகழ்வ பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு கோவம் வருது. இல்ல, ஆட்டோமேட்டட். அந்த ஆட்டோமேட்டட நீங்க என்ன பண்ண முடியும்னா, எதிர்த்து நின்னீங்கன்னா, அது உங்களையும் பஸ்மமாக்கும். கோவம் வந்திருக்கு அவ்வளோதான். கோவம் வந்திருக்கு. அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கும் கோவத்துக்கும் ஒரு இடைவெளி உருவாகும். அந்த மாரி அந்த இடைவெளி அதிகரிக்க, 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 அதிகரிக்க உங்களுக்கு ஒரு நாள் கோபமே வராது. நீங்க சாந்த சொரூபியா மாறிடுவீங்க. உங்கள பார்த்தா நல்லது நடந்துரும். நீங்க சொன்னா நல்லது நடந்துரும். சரியாயிடும் சொன்னா சரியாயிடும். உண்மையாவே இதெல்லாம் ஆகும். அதிசயங்கள் அப்பதான் நிகழ ஆரம்பிக்கும். இது பண்ண முடியாதா? உங்களுக்கு முக்கியம் நீங்க தான். உலகம் அல்ல. உலகம் உங்களுக்கு சும்மா கொடுக்கப்படும். முதலாவதாக தேவனின் ராஜ்யத்தை தேடுங்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு சும்மாய் கொடுக்கப்படும். தேவனின் ராஜ்யம் என்பது நீங்க தான். உங்க இருப்பு தான். அது வெளியில எங்கேயோ ரெடில்ஸ் பக்கத்துல இருக்குது அப்படின்னு அங்கெல்லாம் பஸ் ஏறி போயின்னு இருக்காதீங்க. புரியுதுங்களா? இந்த சாமியார் ஏதோ தருவாரு, அந்த சாமியார் ஏதோ தருவாரு. அதெல்லாம் தரமாட்டாரு. நீங்க தான் எதனா பண்ணிக்கணும் உங்களுக்கு. இல்ல நான் எனக்காக பண்ணிக்க மாட்டேன், அந்த சாமியார் பண்ணுவார்னா நம்பிங்க. ஒரு 5 வருஷம், 3 வருஷம் கழிச்சு வெறுப்பாயிடும். திருப்பி உங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தின்னு இருப்பீங்க. ஜஸ்ட் பார்க்கறதுனாலே உங்களுடைய வாழ்வை மாத்திக்க முடியும். எல்லாமே அது உள்ள இருக்கு. எல்லாமே அதுக்கு தெரியும். எல்லாமே அது கொடுக்கும். நீங்கள் விரும்பியது உங்களுக்காக படைக்கப்படும். உண்மையாவே படைக்கப்படும். எல்லா அதிசயங்களும் என் வாழ்வில் நிகழ்ந்தது தான். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? நான் என்னுடைய வாழ்வை அதன் போக்குல அப்படியே விடுவேன். அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அது எல்லாராலயும் பண்ண முடியாது. ஏன்னா அறிவு ரொம்ப நடுவுல வந்து குறுக்க இந்த கௌஷிக் வருவான் அப்படின்ற மாரி அறிவு வந்து நின்றும். இதெல்லாம் சரியா? இதெல்லாம் பண்ணலாமா? நீ இப்படி பண்றது சரியா? அப்படின்னு தொந்தரவுப்படுத்தும். அதனால இந்த உணர்ச்சிகளில் வாழும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் அறிவின் அடிப்படையில் அமைத்த தீர்ப்புகள் தான் உங்கள் உணர்ச்சிகளாக பொங்கி வழிகிறது. உணர்வு என்பது அதை பார்க்கும்பொழுது ஏற்படுத்துகின்ற இடைவெளியின் காரணமாக உங்கள் இருப்பில் நீங்கள் நிலை பெறுவது. புரியுதுங்களா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய இருப்பு நிலையில், உங்களுடைய உணர்வு நிலையில் இருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பேரறிவை பெற்றவர்களாகவும், உங்கள் அறிவில் உங்கள் உணர்ச்சிகளில் கலந்து உங்களுடைய வாழ்வை வாழும் பொழுது அறிவு பெற்ற மனிதராகவும் இருக்கிறீங்க. ஆனால் இந்த அறிவும் தேவைதான். அந்த அறிவை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும், பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த உணர்ச்சிகளில் ஆட்படாமல் பார்க்க கற்றுக்கொள்பவன் தான் பேரறிவாளன். அது உங்களாலையும் பண்ண முடியும். இறைவன் அருளால எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்த வாரம் வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.